ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் 2 வருஷமாக ரன் ஆகாமல் இருந்த ஒரு பழைய கூலரை நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகலை. பூரா அழுக்கு தண்ணி நம்ம மூஞ்சி மேலே தெளிக்குது, ஒரு உப்பு. அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வர போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நாம் முதல்ல இந்த சைடு டோரெல்லாம் நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே கழட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து சைடு மேலே இருக்க டோரை கழட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டோரை நம்ம கழட்டி எடுத்துட்டோம். டோரை கழட்டணுன்னு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம மோட்ரு கரெக்டாக இருக்கா, ஸ்டிக் ஆகுதா, எல்லாம் சத்தம் வருதா, பேரிங் என்ன போயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நமக்கு மோட்ரு க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை மோட்ரு. ஸோ நம்ம அதை கழட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா அடியிலலாம் க்ளீன் பண்ணணும். நம்ம ஃபுல் பாடி க்ளீன் பண்ணுறவாறு நம்ம கழட்டி ஓர வச்சுக்குவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அடியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்குங்க. ஸோ நம்ம இதில் தண்ணி விட்டு நம்ம கூலிங் மிஷின் ஆன் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்க டஸ்ட்டெல்லாம் மூஞ்சிலே தெளிக்குது. ஒரு மாதிரி உப்பு கரிப்பு தன்மையாக வருது. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேனை கழட்டியாச்சு, எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. ஃபேன் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. எதனா ஒயர் எதனா மாட்டியிருக்கா, ஓஸ் எங்கன்னா சிக்கியிருக்கான்னு பார்த்து எடுங்க. சப்போஸ் கட் ஆகிட்டா நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ முன்னாடி இருக்க ஸ்விங் சுவிட்சு, ஸ்பீடு சுவிட்சு நான் கழட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய போர்டை நான் கழட்ட போகிறேன். ஏன்னா உள்ள டஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணோம்னா தான் நமக்கு புதுசு மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அடிக்கடிக்கு கழுத்த வேண்டிய விஷயம் இல்லது. ஸோ ஒரு முறை கழுத்தும் போது நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நமக்கு நல்லது. பார்த்தீங்களா? போர்டு கழட்டிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த சுவிட்சு கழட்டி எடுக்கணும். நம்ம இந்த வாட்டர் பம்ப்லேருந்து இப்போ ஓஸை கழட்டி எடுக்க போகிறோம். அந்த ஓஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அதில் வர லாக்கு துரு பிடிச்சி லாக் ஆகி போயிருக்கு நல்லா. அந்த பம்பு பாருங்கள், உள்ளே எவ்வளோ துரு ஏறிக்கு, டஸ்ட்டு எவ்வளோ உள்ளே அடைச்சிருக்குன்னு. நம்ம இந்த வாட்டர் பம்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு டஸ்ட்டுலாம் எதுவும் வராமல் உங்களுக்கு தண்ணி வெளியே தெளிக்காமல் கூலிங் காற்று மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஓஸ் எல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் லாக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓஸ்குள்ளே தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஷேக் பண்ணும்போது உள்ளே டஸ்ட்டு இருக்கிறதுலாம் வெளியே வந்துடும். ஊற்றி கீழே தட்டினோம்னாக்கா உள்ளே இருக்கிறதுலாம் நமக்கு வந்துடும். பாருங்கள், நான் முதல் தண்ணி ஊற்றும் போது நமக்கு அந்த அளவுக்கு தண்ணி வெளியே வரல. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. தேர்டு டைமும் ஒரு முறை ஊற்றி அலசிக்கலாம். ஏன்னா இன்னும் அடைப்பு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. பாருங்கள், இப்போது எல்லா ஹோல்ஸுமே தண்ணி வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருது, எந்த அளவுக்கு க்ளீனாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ டஸ்ட் இருக்கிற வச்சு நமக்கு கரெக்டான அந்த சர்க்குலேஷன் நடக்கலை. ஓகேங்களா? எல்லா ஓஸையும் இதே மாதிரி நம்ம அலசி எடுத்துக்கலாம். உள்ள டஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. எல்லா ஓஸ்லேயும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கணுன்னாக்கா உள்ள இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்,
நம்ம எல்லா பொருளையும் கழுத்தி க்ளீன் பண்ணி எல்லா பொருளையும் காய வச்சுட்டோம். ஒரு படத்தில் சூரி சொல்கிற மாதிரி குடல் தனியாக ஈரல் தனியாக பிரித்து வச்சுருக்க மாதிரி பிரித்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிட் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதை செட் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபேன் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேன் டைட் வச்சுன்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு போர்டை செட் பண்ணிவிட்டு ஓஸெல்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓஸெல்லாம் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஓஸ் மாற்றிக்கிட்டு கனெக்ஷன் கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஒர்க் ஆகாது. அதனால் கொஞ்சம் ஓஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்செல்லாம் செட் பண்ணுறோம். சுவிட்செல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே வர பேனலை செட் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஓஸை எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணுறப்போ அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓஸு ஜாயின் பண்ணோன்னே அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு கிளிப்பு ஒன்று இருக்கும். அந்த கிளிப்பு இருக்கான்னு பார்த்து அந்த கிளிப்பெல்லாம் செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்புறம் ஓஸ் பிடிக்காமல் இருக்கும். நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வைக்கிற பேனலில் இந்த ஓஸை நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கிளிப்பு மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஓஸ் உட்கார வைக்க சொல்ல அந்த கிளிப் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஓஸை உட்கார வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஓஸ்லாம் உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த கிளிப்பெல்லாம் நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு எல்லாம் டைட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓவராக டைட் வச்சுருக்க கிளிப்பெலாம் உடச்சிக்கும். ஒரு மினிமம் டைட்டாக வச்சுட்டு அந்த பேனலை நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். பார்த்துங்க கார்னர்லாம் கரெக்டாக உக்காருதான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்கார வச்சு ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்க்ரூ போட்டு சுற்றி லாக் பண்ணிக்கிறோம். மேலே வர பேனலை உட்கார வச்சதுக்கப்புறம் நான் உள்ள வாட்டர் பம்பிலிருந்து சுவிட்சுக்கு வர ஓஸை நான் செட் பண்ணுறேன். ஓஸை நல்லா உள்ளே தள்ளிட்டு அந்த கிளிப்பை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்து விட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். ஓகேங்களா? கரெக்டாக ஓஸ் ஃபுல்லாக மேலே ஏற்றிடுங்க. மேலே ஏற்றிட்டு அந்த கிளிப்பை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பைப்பு நம்ம கொடுத்தாச்சு. இப்போது சுவிட்சிலேருந்து வாட்டர் பம்புக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது சுவிட்ச் அவுட்புட்லேருந்து நம்ம அந்த பேனலுக்கான கனெக்ஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் நான் கனெக்ஷன் எங்கே கொடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் அதுக்கு வர கனெக்ஷன். இப்போது நம்ம கனெக்ஷனை கொடுத்து முடித்தோடனே சைடு டோரெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இந்த சைடு டோரெல்லாம் ஃபுல்லாக உள்ள அந்த வைக்கோல்னு சொல்லுவாங்க, அதுதான் கொடுத்துருப்பாங்க. வைக்கோல் மாதிரி கொடுத்து மேலே ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொசு வலை மாதிரி. இதை நம்ம போயிடுச்சுன்னா நம்மளே கூட ரெடி பண்ணலாம். வைக்கோல் இருந்துச்சுன்னா மேலே ஒரு கொசு வலை மாதிரி துணி போட்டு நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு அந்த காற்று இழுக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக காற்று சர்க்குலேஷன் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல காற்று கூலிங்கான காற்று நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சைடு டோர் மொத்தத்தையும் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு டோர் எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை உள்ளே கொண்டு போய் வச்சு இதுக்கு சப்ளை கொடுத்து இதுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி இது கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு. இதுக்குள்ளே வாட்டரும் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஆன் பண்ணிட்டோம். நம்ம கூலிங்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு நல்லாவே கூலிங் காற்று சில்லுன்னு வருது. நமக்கு அந்த தண்ணி தெளிக்கிற ஃபால்ட்டெல்லாம் இல்லை. இது ஓகே, சூப்பர், ரெடி ஆகிடுச்சு.